ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி காலையில் பையனை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு பொண்ணை தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா சிங்க் நிறையா பாத்திரம் கிடக்கு, ஹாலில் துணி கிடக்கு, எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தோசை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் சாம்பார் காலையிலே வச்சுட்டதுனால தோசை ஊற்றி சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். மதியானம் சாம்பார் வித் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீமரில் வாழைக்காய் தான் கட் பண்ணி வேக வச்சிட்ருக்கேன். தோசை சுட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் வித் தோசை வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் முட்டை தோசை செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை எம்டி தோசையை சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கும் போது தான் அந்த ஐடியாவே எனக்கு வந்துச்சு. அதுதான் இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தோசையை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீஸ் முட்டை தோசை எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன். முட்டையை ஒரு கிளாஸில் உடச்சி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆரிகேனோ, சிக்கன் 65 மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கன் 65 மசாலா தான் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுச்சு. நல்லா அதை எடுத்துகிட்டு அப்படியே தோசை மேலே ஃபுல்லாக ரவுண்டாக ஊற்றி முட்டையை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இனிமேல் தான் மெயின் அந்த சீஸை ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு தோசை மேலே ஃபுல்லாக எடுத்து அப்படியே மூடியாச்சு. மூடிட்டு அது உள்ளே நல்லா மெல்ட் ஆகி செம்ம டேஸ்டி எம்மையாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு வாழைக்காய் வெந்துருச்சு, அதையும் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாப்பாடாக்கி வச்சுட்டேன். ஸோ லன்ச் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ லன்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வெசிலெல்லாம் கழுவி வச்சுட்டு மிஷினில் துணி அழுக்கு துணி போட வேண்டியலாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் காய போடுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு, முடிச்சுட்டு லன்ச்சையும் சாப்பிட்டாச்சு. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.